ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு இந்த ஆண்டு முதல் மாதந்தோறும் வழங்கப்படும் ஊக்கத்தொகை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியை ஜனவரி 4ஆம் தேதி நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் விழாக்குழு அனுமதி கோரியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கும் ஒருவர், வாடி வாசலில் காளைகளை அவிழ்த்து விடுவதற்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கப்படும் முறையை நீக்க வேண்டும் என்று கூறினார். காளைகளுக்கான டோக்கனு, அந்த மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கனு வந்து ஆன்லைனில் போயிடுச்சுன்னா அது விழாக்குழுவால் அது ஒன்றுமே பண்ண முடியல, சரி செய்யவே முடியலை. மொத்தமும் ஜல்லிக்கட்டு கெடுக்கிறதுக்கு காரணம் அந்த ஆன்லைன் டோக்கன் ஒன்று போயிடுச்சுன்னா ஜல்லிக்கட்டு கெட்டுருது. ஏன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை போய் சரி பார்க்குறதுக்காக நம்மளுக்கு நேரம் இருக்கும். ஜல்லிக்கட்டு போன முறை இந்த ஆடியோ சாருக்கு தெரியும் பின்னாடி என்ன ஜல்லிக்கட்டு இருந்தால் எவ்வளோ சிரமம் இருக்குது, அதில் என்ன சிரமத்தை அனுபவிச்சங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்துட்டாங்க. 2வது வருஷம் ஆன்லைன் டோக்கன்லேருந்து கொஞ்சம் விலக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஆடியோமாவும் கலெக்டர்மாவும் அதுக்கு உதவி பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன் இல்லாமல் விழாக்குழுக்கிட்ட கொடுத்துடணும்.